ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் வண்டர்ஸ். இன்றைக்கி ஒன் பாட் வண்டர்ஸில் ஒன் பாட் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். அது என்னன்னாக்கா சிம்பிள் அண்ட் ஈஸி, வித்தின் 5 மினிட்ஸில் நம்ம குயிக்காக முடிச்சிடலாம். இது பேச்சுலர்ஸ்க்கு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பேனில் ஆயிலு, ஹோல் ஸ்பைசஸ்ஸு, ஆனியன்னு, ஒரு பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். என்ன ரைஸ்னாக்கா சோயா ரைஸ். சிம்பிள் அண்ட் ஈஸி சோயா பிரியாணி எப்படி செய்கிறதுன்ட்டுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ஆனியன் இந்த கலரில் சேஞ்ச் ஆனனும் ஒரு கையளவு, சும்மா கொஞ்சமாக ஒரு கையளவு கொத்தமல்லி புதினா ரெண்டும் சேர்த்து இந்த ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். என்னோடய இன்னொரு வீடியோவில் பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நான் போட்டிருப்பேன், போய் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நான். ஓகே, இந்த மசாலா போட்டணும், நல்ல ஒரு அரோமா ஸ்மெல்லு வரும். மெயின் இந்த பிரியாணி மசாலா தான். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் செய்கிறது வந்து ஒரு ரெண்டுலேருந்து 3 பேர் சாப்பிட்ற மாதிரி. ஸோ வெறும் நான், என் ஹஸ்பண்ட் அவர் மட்டும் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சமாக போட்டு செஞ்சு இவாக்கு வந்து ஒயிட் ரைஸ் ரெடி ஆகி நின்றுச்சு. ஸோ இது கூட ஒரு தக்காளி, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே ஸ்பைசஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ணும் போது நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கணும், இல்லைனா பர்ன் ஆகிடும். பாருங்கள், இப்போவே அடி பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக முடிச்சிடலாம் இந்த ரெசிபி. ஓகே, நான் சோயா வந்து சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் நல்லா பிழிஞ்சு எடுத்து இந்த பேனில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுற ஒரு 2 மினிட்ஸு. ஏன்னா மசாலாலாம் நல்லா இந்த சோயாவில் கம்பைண்ட் ஆகணும். இது வந்து ஒரு 2லேருந்து 3 நாள் சாப்பிடலாம். ஓகே, இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு நான் ஒரு 3/4 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி, இல்லை 1.5 கிளாஸ் தண்ணி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சாப்பாடுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு அவ்வளோ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். லிட்டு க்ளோஸ் பண்ணணும், ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே நல்லா கொதி வந்துடும். அது நல்லா கொதி வந்துடணும். இந்த ஸ்டேஜில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இது பாஸ்மதி ரைஸு, ஜீரா ரைஸு, எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் நார்மல் அரிசியிலே செய்கிற புல்லட் ரைஸ்லேயே. ஓகே, இப்போ அரிசி நல்லா ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் தான் நான் விட போகிறேன். ஏன்னா இது கொஞ்சமாக செய்கிறதுனால ஒரு 5 to 4 மினிட்ஸ் போதும். ஸோ ஹை ஃப்ளேம்லேயே வச்சு லிட்டை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். 5 மினிட்ஸ் ஆனனும் லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த தண்ணி நல்லா அந்த அரிசியில் நல்லா இழுத்து இந்த ஸ்டேஜில் ஆகிடுச்சி. இப்போ நான் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு சிம்மில் வச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஒரு 10 மினிட்ஸு விட்டுடுறேன். இது ஈவாக்கு ரைஸு செப்பரேட்டாக ரெடி ஆகினு இருக்குது. ஏன்னா அவளுக்கு ஃபீவர்னால அவளுக்கு ரைஸு எந்த மசாலா ரைஸு எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டரு. அதனால அவளுக்கு ஒயிட் ரைஸு அந்த மாதிரி நான் கொடுக்குவேன். ஓகே, ஆஃப்டர் 10 மினிட்ஸ் விட்டு பார்த்தா சூப்பராக உதிரியாக நல்லா வந்துச்சு இந்த சோயா ரைஸு. குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. பார்க்குறதுக்கே டெம்டிங்காக இருக்குல்ல, செம்மையாக இருந்துச்சு. ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Ashwini. Bye. Take care.